ஆப்கி அதாலத்தில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சுனில் தத் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவருடைய ஆட்சி காலத்தில் விளையாட்டுத்துறை மோசமாக இருக்கிறது. தத் சார், நீங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் சொன்னீங்க, எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்துவேன், ஃபெடரேஷனை கேள்வி கேட்பேன், அவங்கள சரியான வழிக்கு கொண்டு வருவேன். நீங்க ஆனா 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க மாறிட்டீங்க. எல்லா ஃபெடரேஷனும் அட்டோனோஸ் தான், என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அது ஆட்டோனோஸ் தான், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் அவங்கள சந்திச்சு பேசினேன். நான் இப்ப வர நிறைய ஃபெடரேஷன் சீஃப்ஸ் எல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா கடந்த 15, 20, 30 வருஷமா இந்த ஃபெடரேஷன் இயங்கிக்கிட்டு வருது. அதனால ஒரே அடியா அவங்க மோட மாத்தணும்னு நினைக்கிறது டெமோக்ரஸில ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நான் டிக்டேட்டர்லாம் கிடையாது. நான் சொல்றதா வேத வாக்கு, நீங்கெல்லாம் போங்கன்னு என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இவரு டிக்டேட்டர் ஆயிட்டாரு அப்படின்னு. இவங்களுக்காக நீங்க டிக்டேட்டரா மாறினா மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படியா? எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன்ஸும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கையில தான் இருக்கு. பிரியரஞ்சன் ராஜ்முன்ஷி 10 வருஷமா ஃபுட்பால் ஃபெடரேஷன் சேர்மனா இருக்காரு. உங்க காங்கிரஸ் கட்சி தலைவரா இருக்காரு, மினிஸ்டரா இருக்காரு. ஆனா ஃபுட்பால்ல நம்ம நாடு 143வது இடத்துல இருக்கு. கரெக்ட். விஜய்குமார் மல்ஹோத்ரா பிஜேபியில பெரிய தலைவர், ஆர்ச்சரியில லீடரா இருக்காரு. ஆமாமா. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அம்ப கூட இலக்கில் அடிச்சதில்ல. அப்படியா? ஜெகதீஷ் டைட்லர், அவர் ஜூடோ ஃபெடரேஷனோட தலைவரா இருக்காரு. சுரேஷ் கல்மாடி வந்து ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவரா இருக்காரு. அவர்தான் அத்லெட்ஸ்க்கும் தலைவர். நீங்க எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனை எடுத்து பார்த்தாலும் அங்க ஒரு அரசியல்வாதி தான் லீடரா இருப்பாரு. அப்போ நீங்க எனக்காக ஒரு சின்ன கருணை காட்டலாம்ல. நீங்க ஒன்னு பண்ணுங்க, எல்லா அமைச்சர்களையும் இங்க வர வச்சிருங்க. இங்க வர வச்சு நீங்க இன்டர்வியூ எடுங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு என்னதான் விசாரிச்சாலும் எந்த விளைவும் ஏற்படாது. இல்ல அப்படி இல்ல. நீங்க அது தண்ணி இல்லாத இடத்துல கூட நீங்க தோண்டி தண்ணி எடுத்துருவீங்க. நீங்க கேளுங்க. You have, when I say you, mean the people humiliated Dhanraj Pillai, who paid a 4th Olympic. Not very many people have done. What action have you taken? The people who disarmed, the people who made him to sit down. அது உண்மைதான் தத் சார். மக்கள் தன்ராஜ் பிள்ளைய கண்ணீரோட பார்க்கும்போது நம்ம மனசு ரொம்ப வலிக்குது. அந்த சமயத்துல உங்கள மாதிரி ஆட்கள் ஏதாவது பண்ணணும்னு தோணும். எனக்கே வெக்கமா இருக்கு. அதாவது ஒரு அத்லட்டை யாராவது அவமானப்படுத்தினாங்கன்னா, எனக்கு அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டா, அதாவது அத்லட்டை அவமானப்படுத்துறது, நான் கண்டிப்பா கிராமத்துக்கு போகவே மாட்டேன். அந்த கிராமத்துக்கு போய் நான் ஒவ்வொரு அத்லட்டையும் சந்திச்சேன். நான் தரையில உட்காந்து அவர் விளையாடின அந்த மேட்சை பார்த்தேன், முழுசா பார்த்தேன். சொல்லப்போனா அது லெண்டர் புக்தி. அவங்க முதல் மேட்ச் விளையாடும் போது நான் தரையில தான் உட்கார்ந்திருந்தேன். ஆனா தத் சார், நான் ரிப்போர்ட் படிச்சதுல உங்களையும் ஹியூமிலேட் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். நீங்க தங்க வேண்டிய இடத்த மெயின் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ரொம்ப தூரத்துல கொடுத்திருந்ததா கேள்விப்பட்டேன். இல்ல, நான் அப்படி இல்ல. நான் வேற ஹோட்டல்ல தங்கியிருந்தா. எனக்கு அப்படி காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. அதனாலதான் இது உண்மையா பொய்யா? இல்ல, நாங்க எல்லாரும் ஒவ்வொரு ஹோட்டல்ல தங்கியிருந்தோம். அங்க வந்த பிளேயர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் முறையா ஒரு மினிஸ்டர் வந்து பிளேயர்ஸோட போட்டோ எடுத்துக்கிட்டாரு, கூப்பிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னாங்க. முதல் தடவையா ஒரு மினிஸ்டர் வந்து பிளேயர்ஸ் கூட சிரிச்சு பேசினாருன்னு சொன்னாங்க, உற்சாகத்தை அதிகப்படுத்தினாருன்னு சொன்னாங்க. கரெக்ட் தான். இது உண்மைதானே? அதனாலதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது, பிளேயர்ஸ் எதிர்பார்க்கறது, மக்கள் நம்புறாங்க நீங்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு. இல்ல, இட் டேக்ஸ் டைம். சரியில்லாத விஷயங்களை சரி பண்ணா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரே ராத்திரியில பில்டிங்கை கட்டிட முடியாதுல்ல. அதாவது இந்த பில்டிங்கை கட்டி முடிக்க ஒரு 2-3 வருஷமாவது ஆயிருக்கும்ல. அவங்க கிட்ட போய் நீங்க இத ஒரே நாள்ல பண்ணுங்க அப்படின்னா அது கண்டிப்பா நடக்காதுல்ல. சார், என்னோட கேள்வி என்னன்னா, ஒலிம்பிக்ஸ்ல இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாக்கி கோச்ச நீக்கிட்டாங்க. இந்தியா கோச் நல்லா விளையாடலன்னு சொல்லி ஃபாரின் கோச்ச வைக்கிறதா சொன்னாங்க. ஆனா இப்ப அதே ஹாக்கி கோச்சுக்கு துரோணாச்சாரியார் அவார்டு கொடுக்கறாங்க. அப்படின்னா அந்த கோச்சோட பெர்ஃபார்மன்ஸ் சரியா இருந்ததா இல்ல தவறா இருந்ததா? எந்த பேசிஸ்ல அவருக்கு அவார்டு கொடுக்கறாங்க? நீங்க ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. வெரி குட். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த அவார்ட்ஸ் கொடுக்கப்படுதில்ல, அது மினிஸ்டர் கொடுக்கறதில்ல. மினிஸ்டர் அமைக்கிற கமிட்டி. ஆஸ் எ மினிஸ்டர் ஒரு டெமோக்ரஸில என்னால சொல்ல முடியாது. முடிவு நான் பண்றதா இருந்தா நான் கமிட்டியை அமைக்க மாட்டேனே. ஒரு கமிட்டியை உருவாக்குனா யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு அவங்க தான் சொல்லுவாங்க. என்னோட பார்வையில சொல்றதுன்னா அது ஒரு ராங் செலக்ஷன், தப்பான செலக்ஷன். தட் சார், நீங்க இவ்வளவு ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தா சொல்லுங்க, மக்களுக்கு அது ரொம்ப சிரமமா இருக்கும். இல்ல, நான் ஹெல்ப்லெஸ்லாம் இல்ல. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்குல்ல. அதாவது என்னன்னா, நான் சொல்றத கேளுங்க, எல்லாத்துக்கும் 2 விஷயங்கள் இருக்கு. முதலாவது நான் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்றது. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த அர்ஜுன் அவார்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் எதுவும் பண்ணல. இத கமிட்டி தான் உருவாக்குச்சு. உங்களுக்கே தெரியும், நாங்க கமிட்டியில இன்டர்ஃபியர் பண்ணா
அவங்க நாங்க சொல்ற எதையுமே கேட்க மாட்டாங்க. அது தட் சார், நீங்களாவது ஒரு நல்ல பாலிசியை உருவாக்கலாம்ல. ஆ, கோச்சோட செலெக்ஷன் ப்ராப்பரா இருக்கிற மாதிரி, பிளேயர்ஸ்க்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கரெக்டா போய் சேரணும், அவார்டோட முடிவு சரியா எடுக்கப்படணும். நீங்க அந்த பாலிசியவே மாத்திட்டீங்கன்னா எந்த கமிட்டியாலையும் எதுவும் பண்ண முடியாது. இல்ல அதாவது பாத்தீங்கன்னா இந்த கோச் செலெக்ஷன்ங்கிறது என்னோட கையில கிடையாது. ஏன்னா நான் கேம்ல எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நான் ஒரு மினிஸ்டர். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பாக்ஸிங் தெரியும், நல்ல கோச் யாருன்னு தெரியும்னு சொன்னா அவருக்கு எது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நான் பாக்ஸரா இருந்தா அந்த செகண்டே எனக்கு தெரிஞ்சிரும். இப்ப நான் படங்கள்ல இருக்கேன், அந்த பட உலகத்தை பத்தி ஏதாவது கேள்வி இருந்தா அந்த டைரக்டர் நல்லா படம் எடுப்பார்னு சொல்லுவேன், இவரு நல்லா எடுப்பார்னு சொல்லுவேன். ஏன்னா நான் அந்த துறையில இருக்கேன். அதை விட்டுட்டு நீங்க எனக்கு எனக்கு பாக்ஸிங்கை பத்தி தெரியும், ஹாக்கியை பத்தி தெரியும், ஃபுட்பாலை பத்தியும் தெரியும்னு நினைச்சுக்கிட்டா அப்புறம் ஃபெடரேஷனே தேவையில்லையே. இல்ல சார், அப்படிதானே? அதாவது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சொல்லுங்க. ஃபுட்பால் தெரியும், கிரிக்கெட் தெரியும், அப்புறம் ஹாக்கியும் தெரியும். இல்ல 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 நீங்க யோசிச்சு பாருங்க சார், ஒருவேளை இதே பொலிட்டிக்கல் லீடர் நாளைக்கு படங்கள் எடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இல்ல 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 அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் மத்த அரசியல்வாதி பத்தி சொல்லல, நான் என்ன பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். தட் சார், என்னால உறுதியா சொல்ல முடியும். ஃபுட்பால் ஃபெடரேஷன்ல இருக்கிறவருக்கு ஃபுட்பால் விளையாட தெரியாது, ஹாக்கி ஃபெடரேஷன்ல இருக்கிறவருக்கு ஹாக்கி தெரியாது, அப்புறம் பாக்ஸிங் ஃபெடரேஷன்ல இருக்கிறவரு ஒரு பஞ்ச் கூட அடிச்சிருக்க மாட்டாரு. அப்போ அப்படி சொன்னா அப்போ அவங்கள எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க? அதாவது அவங்க ஒரு வளைய உருவாக்கி இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அமைச்சர்கிட்டையும் பியூரோக்ரேட் கிட்டையும் எப்படி வேலை வாங்கணும்னு தெரியும். அதனாலதான் இல்ல ஃபெடரேஷன்ல இல்ல இருக்காங்க. இல்ல நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். அதாவது அமைச்சரா இருந்தா கேள்வி இங்கதான் எழுது, சில நார்ம்ஸ் இருக்கு. அதாவது அதுல சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க, அதுல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கிற ஃபெடரேஷன் அதாவது ஒலிம்பிக்ல கல்மாடி இருக்கார்ல, அவரோட ஜெனரல் செக்ரட்டரி, அவர் ஒரு ஷூட்டர், அவருக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. அப்படின்னா அவர் ஒரு ஷூட்டர் அதாவது தானே? பாத்தீங்கன்னா ஷோ பீஸ் 2-3 வைப்பாங்க. இல்ல இந்த மாதிரி அதாவது வைக்க தானே அவார்டு செய்வாங்க. வாங்குறதுக்கு ஷோ அது பீஸ் வைப்பாங்க, காட்டுறதுக்காக அதை தான். காட்டுறதுக்கு. அதே மாதிரி தான் ஹாக்கியும். இந்தியா டீமும் அப்படிதான். சொல்லுங்க. 2-3 காட்டுறதுக்காக ஷோ பீஸ் வைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எதுவுமே தெரியாது. இது எல்லா விளையாட்டுலயும் இருக்கு. இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. அதாவது ஃபெடரேஷன்ஸ் நாம அதை சேஞ்ச் பண்ணணும், இல்லனா கான்செப்டை ஆமா, சேஞ்ச் பண்ணி கண்டிப்பா சேஞ்ச் ஆகணும். பண்ணணும். இந்த ஃபெடரேஷன்ஸை நடத்தக்கூடியவங்களோட மொத்த டைமும் பாத்தீங்கன்னா அந்த பிளேயர் எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணணுங்கிறத பத்தி எல்லாம் இருக்காது. அவங்க எத்தனை முறை ஃபாரின் ட்ரிப் போறது அதை பத்தி தான் யோசிப்பாங்க. நான் இவங்க எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், ஃபெடரேஷன்ல சீஃபை பாக்குறேன், செக்ரட்டரியை பாக்குறேன், அவங்களோட ஒப்பீனியன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் ஓவர் நைட்ல நாம எதையுமே மாத்த முடியாது. முதல்ல நாம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூஸை சொல்லணும், அதுக்கப்புறம் ஒரு பாலிசி உருவாகும், அதுக்கப்புறம் தான் அந்த பாலிசி நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியும். இது ரொம்ப நல்ல விஷயம்தான். மக்கள் இதை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃபெடரேஷன்ஸ்ல எவ்வளோ குறைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி தீக்கிறது, முக்கியமா பிளேயர்ஸ்க்கு நன்மைகள் போய் சேரணும், அதுதான் எங்களுடைய நோக்கமே. சார், நீங்க உண்மையிலேயே விளையாடுற ஸ்போர்ட்ஸ் மேனை சந்திச்சீங்கன்னா அந்த இடத்துல ஃபெடரேஷனோட ஆளுங்க இல்லன்னா உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும். ஸ்போர்ட்ஸ் மேனை சந்திச்சதை பத்தி நம்ம ராத்தோர் சார் சொல்லியிருக்காரு. அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது எல்லா ஃபெடரேஷன்ஸும் ரொம்ப நல்லா செயல்படுறாங்க, எனக்கு அது நல்ல விஷயம்தான், உதவி செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவரு தான் சொன்னாரு. இது வேணா ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸா இருக்கு. இல்ல அப்படி பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன், இத கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். ரிஃபார்ம்ஸ் அதாவது அது எப்படி இருக்கணும்னா நம்ம பிளேயர்ஸ்க்கு அதனால நிறைய நன்மைகள் அதாவது கிடைச்சாகணும். சார், 100 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு மெடல் வந்தா அது நாட்டுக்கு பெருத்த அவமானம் தானே? ஆமா சார், அவமானம் இல்ல தான். அது கண்டிப்பா அவமானம் தான். ரொம்ப அவமானம். அது அவமானம் தான். அதாவது கேள்வி என்ன எழும்புதுன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, திஸ் இஸ் நாட் ஃபேர் ஆன் யுவர் பார்ட். அமைச்சரான 3 மாசத்திலேயே ஓவர் நைட்ல எல்லாத்தையும் மாத்த சொன்னா இல்ல எப்படி? உங்ககிட்ட ஓவர் நைட்டா மாத்த சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, உங்கள மாதிரி ஒருத்தர் என்னன்னா ஒரு 3 மாசத்துல மாத்தக்கூடிய ஆளை நீங்க கூட்டிட்டு வாங்க, நான் கண்டிப்பா அவரை சல்யூட் பண்றேன். இல்ல என்ன உங்கள மாதிரி ஒருத்தர் இங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்க வேணா என் கூடவே வரட்டும், அவங்கள வர சொல்லுங்க, அவங்க சொல்றத நான் செய்யறேன். எல்லாமே மாறிட்டா ஐ சல்யூட் தட் மேன். அவருக்கு என் பதவியை நான் நாங்க இப்பவே இதெல்லாம் கொடுத்துறேன். பண்ணா அட்லீஸ்ட் அப்படி இல்ல. முயற்சி பண்றேன்னு எங்களுக்கு நீங்க வாக்கு கொடுக்க முடியுமா? இல்ல நான் ஒன்னும் சும்மாலாம் இல்ல. நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு மினிஸ்டர் நேரு சென்டருக்கு போய் விசிட் பண்ணாங்களா? சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம்ல? கண்டிப்பா கேட்கலாம் சார். சரி சொல்லுங்க, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நேரு ஸ்டேடியம்க்கு போய் பார்த்து நம்ம ஒலிம்பிக் பிளேயர்ஸ் எந்த நிலைமையில இருக்காங்கன்னு பார்த்திருக்காங்களா? இப்ப நீங்க அங்க போய் பாருங்க,
யாரையாவது போய் பார்க்க சொல்லுங்க, உங்க கேமராமேனை கூட அனுப்புங்களேன். அங்க என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு போய் பார்க்க சொல்லுங்க. இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்கு. நான் ஒலிம்பியன்ஸ் பத்தி பிளேயர்ஸ பத்தி யோசிக்கலன்னா நான் எதுக்காக $50 இன்க்ரீஸ் பண்ண போறேன் உங்களுக்கு? அங்க விஷயங்கள் தவறா நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. அத சரி பண்றதுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரே ராத்திரியில மினிஸ்டரால மாத்த முடியும்னு நீங்க நினைக்க கூடாது. ஒருவேளை நான் பாட்சாவாவோ டிக்டேட்டராவோ இருந்திருந்தா நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அங்க இருக்கிற ஸ்டாப்ஸ பூரா மாத்திருப்பேன். எல்லா விஷயங்களையுமே மாத்திருப்பேன். ஆனா டெமோக்ரஸில அப்படிலாம் எதுவும் நடக்காதுல்ல. நீங்களே என்ன திட்டுவீங்க, நீங்க எல்லாருமே என்ன திட்டுவீங்கல்ல. இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான், இவன் என்ன பெரிய இவனான்னு கேப்பீங்க. இல்ல சார், அப்படிதானே? நீங்க ஸ்போர்ட்ஸை திருத்துறதுக்காக டிக்டேட்டர் ஆனா மக்கள் உங்களை கண்டிப்பா பாராட்டுவாங்க. இல்ல அப்படிலாம் எதுவும் அதுல நடக்காது. சந்தேகமே இல்ல. கண்டிப்பா எதுவும் நடக்காது. நான் உறுதியா சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நீங்க கத்துக் கொடுங்க. அதாவது டிக்டேட்டரை பத்தி. அப்புறம் எல்லாருமே டிக்டேட்டரா மாறிடுவாங்க.